அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். குமாரபாளையம் வந்திருக்கோம். பத்திரி சாரோட சைட்டில் இருக்கோம். லூயிஸ் இருக்கார், ரவி மிஸ்திரி இருக்காங்க. டீம் வந்திருக்காங்க. இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். பின்னாடி பாருங்கள், பேக்ரவுண்டில் பில்டிங்கோடைய பேஸ்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பேஸ்மெண்ட் பெல்ட்டுக்கு வந்து கம்பி வேலை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 காலம் எக்ஸ்ட்ரா போட வேண்டியிருந்துச்சு. அதை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். ரிட்டர்னிங் வாலோடைய வேலைகள் வந்து திருப்பி தொடங்கியிருக்கிறோம். அது மாதிரி வந்து இங்கே வந்து இந்த டேம்னஸ் ஏறாமல் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன வேலைகள் நாங்கள் செய்கிறோம். அது என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறோங்கிறதையும் சொல்கிறேன். அது தொடர்ந்து வீடியோ வரும்போது தொடர்ந்து அந்த விஷயங்களை நம்ம கவர் பண்ணுவோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோவும் கண்டிப்பாக பேஸ்மெண்ட் விளங்கி இருக்கிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு சில வேலைகள் வந்து இங்கே வந்து இந்த ஈரப்பதத்துக்காகவே செய்ய போகிறோம். அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய பேஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரிக் ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஃப்ளையர்ஸ் பிரிக் ஒர்க் போட்டிருக்கோம். 9க்கு 9க்கு 4 கம்ப்ளீட்டாக ஒர்க்கு முடிச்சாச்சு. நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, கம்பி கட்டிகிட்டு இருக்கிறோம். மேலே வந்து பெல்ட்டுக்கு கம்பி கட்டிகிட்டு இருக்கிறோம். பெல்ட்டு பாருங்கள், கட்டி மேலே தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு அடி 1.5 அடி தூக்கி வைக்கிறாங்க. ஃபிட்டு ஃபிக்ஸ் பெயிண்ட் அடிக்க போகிறோம். பிளாக் கலர் பெயிண்ட்டு, ஈரப்பதம் ஏறாமல் இருக்கிறதுக்கு ஃபிட்டு ஃபிக்ஸ் அடிக்க போகிறோம். அது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து இந்த பெல்ட்டு வருது அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து பாட்டம், நம்மளுக்கு இந்த பெல்ட்டுக்கு வந்து பாட்டம். இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக அடிக்க போகிறோம். இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக அடிச்சுட்டு கம்பி கட்டி இருக்கிறத ஃபுல்லாக கவர் பிளாக் வச்சு இறக்கி சைடு வச்சு காங்கிட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் சைடை பிரித்ததுக்கப்புறம் இந்த காங்கிரீட்டு ப்ளஸ்ஸு இந்த குத்துக்கள் அளவுக்கு, அது மாதிரி அந்த பக்கம் காங்கிரீட் ப்ளஸ் குத்துக்கள் அளவு காங்கிட்டோடைய டாப் சேம். இது காங்கிட் டாப்னு வச்சுக்கிட்டிங்கன்னா காங்கிட்டோடைய டாப். அப்போ வந்து காங்கிரீட்டை சுற்றியும் ஃபிட்டு ஃபிக்ஸ் அடித்து அதை வந்து ஒரு கவர் பண்ண போகிறோம். ஈரப்பதம் இதில் ஏறினாலும், இந்த செங்கல்ல ஏறி வந்தாலும் இதுக்கு மேலே காங்கிட்ட மீறி வெளில ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபிட்டு ஃபிக்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இங்கே வந்து மழை நாளையில் வந்து கீழே ஈரப்பதம் ஏறும். ஒரு 5 அடி 6 அடி அந்த மாதிரி இந்த நீர் மட்டும் நல்லா மேலே ஏறி வரும். அந்த ஈரம் வந்து நம்மளுக்கு பில்டிங்க்கு வந்து எஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால அந்த இதை பண்ணுறோம். அது வந்து பில்டிங்கும் பண்ண போகிறோம், காம்பவுண்ட் வாலுக்கும் பண்ண போகிறோம். அது மாதிரி பில்டிங் வந்து அவுட்டர் சைடு வந்து பூசிட்டு அந்த ஃபிட்டு ஃபிக்ஸ் பெயிண்ட் ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் ஃபில்லிங்க்கு முன்னாடியும் பண்ண போகிறோம். அவுட்டர் வாலுக்கு பண்ண போகிறோம். அது மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கம்பி எல்லாமே ரஸ்ட் ரிமூவர் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்க்ரோமைட்டை யூஸ் பண்ணி ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறம் தான் கம்பி கட்டி ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். கம்பி வாங்கி வச்சு மழைலாம் பெஞ்சதுனால அது மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துருக்குறோம். ஊக்க பொறுத்த வரைக்கும் பெல்ட்டில் வந்து சேம் நம்ம ஃபாலோ பண்ணுற 135 டிகிரி எல்லாமே இருக்கும். க்ராங்க் பண்ணி காலத்தில் ஏறும். எல் மட்டும் இருக்காது. ஏன்னா சின்னதாக இருக்கிறதால 4 இன்ச்சுங்கிறதால எல் தேவையில்ல. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து காங்கிரீட் திக்னஸ் 6 இன்ச்சு, கம்பியில் வந்து ரிங்ஸ் 4 இன்ச்சு, காங்கிரீட் திக்னஸ் 9 இன்ச்சுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் எல் போட்டுக்கலாம். இது வந்து பெல்ட்டு தான், பீம் கிடையாது. இந்த பெல்ட்டோடைய வேலை வந்து இவ்வளோ ஹைட் ஏற்றிருக்கோம். ஃபுல்லாக மண் போட்டு கடப்பாரை போட்டு கன்சல்டேஷன் பண்ண போகிறோம். அப்போ வந்து அந்த எர்த் ப்ரெஷர் வந்து செவுத்தை தள்ளாமல் இருக்கிறதுக்கு இது டேம் ப்ரூஃபாகவும் செயல்படும். ஏன்னா கல் கட்டடமாக போகிறத விட இது காங்கிட்டு போடும்போது ஒரு ஸ்பிளிட் பிரிச்சுக்கிறோம். வைப்ரேஷன் குறைஞ்சி கிராக் வரதை தடுக்கிறதுக்கும், இந்த செவுறு வந்து மண் போட்டு தள்ளாமல் இருக்கிறதுக்கும் இந்த பெல்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ பெல்ட்டுக்கு முன்னாடி இந்த வேலைகள் செய்ய போகிறோம். நாளைக்கு தான் வருது, ஆர்டர் போட்டிருக்கோம் ஒரு 100 லிட்ரு. அது வந்தவுடனே இதை அடிச்சுட்டு அடிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும். இப்போ வந்து மீதி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஃபில்லிங் எப்படி இவ்வளோ உயரம் இருக்க பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் 2ஆக தான் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் பாதி பண்ணுவோம், அதுக்கப்புறம் மீதி பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். பண்ணும்போதும் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த ஒர்க்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் 10 தான் செய்யணும். கம்ப்ளீட்டாக ஒர்க்கு எல்லாமே நல்லா ரொம்ப தெளிவாக நீட்டாக வந்திருக்கு. கட்டு வேலையும் சரி, அதுக்கு அடுத்தடுத்த ஒர்க்கு ரீஇன்போர்ஸ்மெண்ட்டும் சரி, காங்கிரீட் எல்லாமே நல்லா தெளிவான ஒர்க்கு வந்திருக்கு. சுற்றியும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு 2 காலம் வந்து புதுசாக போடுறோம். எதனாலனா இதை வந்து கொஞ்சம் வந்து இந்த ஈசானி மூலை இழுத்து ஒரு சின்ன கவர்டு பார்க்கிங் மாதிரி போட்டோம். இப்போ வந்து இதையும் இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேருக்காக இந்த இடத்தையும் கவர் பண்ண போகிறோம். 2 காலம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறோம். அதுக்காக ஜேசிபி வச்சு எஸ்கவேஷன் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் ஸ்டேட்டாக தான் கீழே கொத்திட்டு இருக்காரு பாருங்கள். ஜேசிபி வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட்டாக நல்லா பக்கவாக ஹார்டானது தான். காலம் நிப்பாட்டி ஃபுட்டிங் காலம்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு பிளிந்து பீம் டைப் பண்ணும்போது மட்டும் ரீபாரிங் பண்ண போகிறோம். இந்த பீமில் வந்து ரீபாரிங் பண்ணிவிட்டு அந்த பீமை இதில் ஏற்ற போகிறோம். அது மாதிரி அங்கேயும் வந்து ரீபாரிங் பண்ணிட்டு ஏற்ற போகிறோம். அது ரீபாரிங் பண்ணும்போது ரீபாரிங் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். ரீபாரிங் பண்ணும்போது என்ன கவனிக்கணும், எப்படி அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும், என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ டெப்த்து அதை ஆங்கர் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா தகவலும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். பூமி நல்லா தரமான பூமி, நல்லா பேஸ்மெண்ட் பக்கவாக இருக்கும். பாறை பாருங்கள், அப்படியே சில்லு சில்லாக பவுடராக தான் கொத்தி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க.
இதே ஜேசிபி இல்லைனா இது ஒரு குழி எடுக்கவே 2 நாள் ஆகிடும், அந்தளவுக்கு இருக்கும். இது ஒரே நாளில் முடிஞ்சுது. அதுமாதிரி ரைட்டனிங் வால் பற்றி சொல்லியிருந்தேன். ரிட்டர்னிங் வால் வந்து அந்த பக்கம் இருந்த அந்த இபி இதை மாற்றிட்டாங்க, பக்கத்து வீட்டோடது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி இந்த எஸ்கவேஷன் பண்ணிவிட்டு டிச்சில் தண்ணி இந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு டெம்பரரியாக அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதை கொண்டு வந்து இந்த எல் ஷேப் திருப்ப போகிறோம். திருப்பி இந்த காங்கிரீட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்னிங் வால் கம்ப்ளீட்டையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மண் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ரோட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த வேலை முடிஞ்சிச்சுனால இந்த போர்ஷனும் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். சேஃப்டி டேங்கு, சம்பு இதெல்லாம் நம்ம அடுத்தது பண்ணலான்னு இருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃபில்லிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பேஸ்மெண்ட் முடிகிறதும் பில்டிங் மேலே ஏற்றுற டைமுக்கோ அதுக்கு முன்னாடியேவோ கம்ப்ளீட்டு பில்டிங்கை சுற்றி வர ஃபில்லிங் எல்லாமே நாங்கள் முடிச்சிட போகிறோம். ஏன்னா காம்பவுண்ட் வாலுமே ஓரளவுக்கு கட்டியாச்சு. அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்போம். சாரம் போடுறதுக்கு பதிலாக 20 அடி மரம் வாடகைக்கு எடுத்து கொடுத்தாச்சு. அதில் தான் உட்காந்துட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 20 அடி மரத்தை போட்டாச்சுன்னா உயரமாக இருக்குது, நின்றுட்டு கட்ட முடியாது. அவுட்டரில் மட்டும் இந்த குட்டி சாரம் இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டாங்க. உள்ளே இதெல்லாம் எடுத்து பண்ணால் டைம் ஆகுன்ட்டு மரத்தை வாங்கி கொடுத்தாச்சு. 20 அடி மரம் போட்டிருக்கோம் பாருங்கள், அது மாதிரி போட்டாச்சு. வாடகைக்கு தான் எடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு அவுட்ரு பூச்சி அப்போ தான் தேவைப்படும் பெரிய மரம். இப்போ வாங்கி வச்சாலும் கரையான் ஏதாவது தொந்தரவுனால மரம் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ காம்பவுண்ட் வால்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. காம்பவுண்ட் வால் பேஸ்மெண்ட் மட்டும், இந்த மட்டும் இதுலேருந்து பெல்ட் இருக்குது. இந்த மட்டத்துக்கு நாங்கள் ஃபில்லிங் பண்ண போகிறோம். இதையே இது வந்து இப்போதைக்கு அந்த பக்கம் போயிட்டு வர ஜாமான் எடுத்துகிட்டு வர போகிறதுக்காக வச்சுருக்கோம். இந்த வேலையை நெருங்கி முடிகிற சமயத்தில் இந்த பெல்ட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த வாலை வந்து கட்டிட்டு இந்த பெல்ட்டை போட்டு இதை கவர் பண்ணிடுவோம். அந்த மூலையெல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து 30 அடி ஒரு அங்குலம் வச்சுருக்கோம். ஒரு அங்குலம் நாங்கள் உள்ளடக்கி வச்சுருக்கோம். பூசினதுக்கு அப்புறம் கூட பார்த்தாலும் ஒரு 6 இன்ச்சோ 4 இன்ச்சோ நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். உங்களுக்கு அளந்து பார்த்தாங்கன்னா இந்த இடத்துக்காரங்க வந்து 30 அடி அளக்குறாங்கன்னா ஒரு 4 இன்ச்சு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருக்கோம். அந்த அத்துக்கள் இருந்ததை வந்து எடுத்து வச்சு கரெக்டாக பாதி பாதியாக வச்சு அதை பெர்மனன்ட் பண்ணி இந்த இடத்துலையும் அந்த மூலையிலையும் கட்டி வச்சிட்டோம். கம்ப்ளீட் ஒர்க்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம இந்த கார்னர்லேருந்து ஒரு வியூ பார்க்குறோம். இது காம்பவுண்ட் வாலு, இது வந்து பில்டிங்கு. இதெல்லாம் ஃபில்லிங் பண்ணி அதுக்கப்புறம் இதை எடுக்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பில்டிங் ஆரம்பித்து எவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கிறோம். சுற்றி காம்பவுண்ட் வால் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். பில்டிங் வந்து பேஸ்மெண்ட் மட்டும் கட்டியிருக்கிறோம். காம்பவுண்ட் வால் ரெடி பண்ணியிருக்கோம். காம்பவுண்ட் வாலுக்கான அனைத்து வேலைகளையும் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரோடை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். மண் போட்டு ரோலர் போட்டு ஓட்டி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டிச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த டிச்செல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி ஃப்ரண்டில் வந்து ஆர்சி வால்க்கு கவாக இருக்கிறதுனால ஆர்சி வால்க்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இதெல்லாம் ஃபில்லிங் பண்ணி அந்த ஃபில்டிங் மட்டத்துக்கு ஃபில்லிங்கும் இந்த காம்பவுண்ட் மட்டத்துக்கு ஃபில்லிங் பண்ணி இதெல்லாம் இன்னும் கரெக்ட் பண்ண இதெல்லாம் பண்ணி இதையும் ரெடி பண்ணி பார்த்தோம்னால இந்த சைட் நல்லா ஒரு அருமையாக வந்துடும். நம்ம செய்கிற வேலையோட இது இப்போவே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து இன்னும் அந்த பேஸ்மெண்ட் ஸ்டேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒர்க்கும் வந்து கத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். எதுவுமே பெண்டிங் வைக்காமல் அப்புறம் மழை நாளில் வந்து எதையும் நம்ம மண் வேலை செய்கிறது இல்லாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால சைட்டில் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது என்னென்னா இதுதான். இங்கே வந்து பூமியில் வந்து கீழே பாறை இருந்தாலும் ஈரப்பதம் ஈஸியாக மழை நாளில் வந்து ஒரு 5 அடி 4 அடி அந்த மாதிரி ஈரப்பதம் வந்து கம்ப்ளீட்டாக ஈரப்பதம் வந்துடும். பறிச்சா ஊற்றே வரும். யுவராஜ் சைட்டில் கூட நம்ம ஏத்தொருக்கு பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பம்ப் பண்ணி தான் நம்ம வேலையை செஞ்சோம். டீ வாட்டரிங் பண்ணி தான் வேலையை செஞ்சோம். அந்தளவுக்கு இருக்கும். அந்த ஈரப்பதம் வந்து நம்ம பில்டிங் எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கேயும் வந்து டேம் ப்ரூஃப் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலையும் தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஸ்டேஜில் செய்ய வேண்டியதை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். டேம் ப்ரூஃப் வந்து பெயிண்ட்டை வந்து பீமுடைய பாட்டத்தை அடித்து அந்த பீமை சுற்றியும் ஒரு கோட்டிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து ரெடி பண்ணுறோம். அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு இதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தரமாக கட்டி தரணும், கன்சல்டேஷன் வேணும், உங்களுக்கு வந்து டீம் சப்போர்ட் வேணும்
என்ன மாதிரி இன்னும் வாஸ்து வரைபடங்கள், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வேணும் எப்படினாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து இது பண்ணுறோம். இந்த ஏரியாவை சுற்றி நம்ம இந்த குமாரபாளையம், பவானி, ஈரோடு இந்த ஏரியாவில் நம்ம வந்து ரவி மேஸ்திரி வச்சு ஒரு பக்காவான ஒர்க்கு நம்ம பண்ணி தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.